ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவலை பார்ப்போம். பூஜை அறையில் சாமி படங்கள் வைக்கிறோம். அதே மாதிரி இறந்துவிட்ட குடும்பத்தினுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி படங்களையும் வைக்கிறோம். இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இது தவறு, பண்ணக்கூடாது. சாமி ரூமில் வைக்கலாம், ஆனால் சாமிங்களோட வைக்கக்கூடாது. சாமின்றவர் இறைவன்றது அதோடைய ஆர்டர் வைஸே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சிவபெருமாள் படத்தை வைக்கணும். அதுக்கு கீழ் ரோவில் விஷ்ணு படம், அதே மாதிரி மற்ற தெய்வங்கள் முருகன், விநாயகர் இது போன்ற படங்கள் வைக்கலாம். அதுக்கு கீழ் வரிசையில் உங்களுடைய குலதெய்வ படங்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வ படங்கள் வைக்கலாம். அதுக்கு கீழ் வரிசையில் உங்களுடைய இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபாவை கும்பிடுவாங்க, சில பேர் புட்டபுரத்தி சாய்பாபாவை கும்பிடுவாங்க, சில பேர் ஷீரடி சாய்பாபாவை கும்பிடுவாங்க, ஒரு சிலர் மகான்களை கும்பிடுவாங்க. திருமூலர், காலாங்கிநாதர், போகர், காகபுஜண்டர், இப்படி வந்து சித்தர்களை கும்பிடுவாங்க. 18 சித்தர்களை கும்பிடுவாங்க. அவங்களுடைய படங்களை கீழே வைக்கலாம். இவங்க சித்தர்கள்ன்றவர் மனிதர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள். மகான்கள்னு சொல்லக்கூடிய நம்ம அப்பா பைத்திய சுவாமி ஆகட்டும், ஷீரடி சாய்பாபா ஆகட்டும், அதே போல் ஒரு மூட்டை தூக்கி பழனி பக்கத்தில் இருப்பார் அவரு ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களாக பிறந்து மனிதர்களுடன் வாழ்ந்து மகான்களானவர்கள். இப்போ இந்த மூக்குப்பிடி சித்தர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் கீழே வைக்கலாம். மேலே ஈஸ்வரன் தான் வந்து டாப்பில் வைக்கணும். இதுதான் வரிசை. இவர்களோட நம்ம வீட்டில் ஒருத்தவங்க பிறந்து இறந்தவங்களாம் வந்து வைக்கிறதுன்றது தப்பு. ஆனால் சாமி ரூமில் மேற்கு பக்கம் பார்த்து நீங்கள் படங்களை வச்சு பூஜையெல்லாம் பண்ணலாம். பட் இறைவனுடைய படத்துக்கு ஈஸ்வரன் படம் பக்கத்தில் அவங்க தாத்தா படம் வைக்கிறது தவறு. நம்மளுடைய மனிதர்களாக வாழ்ந்தவங்க எந்த காலத்திலும் எப்போதும் எதற்காகவும் இறைவனோட ஒப்பிடவே முடியாது. அது தவறு. ஆனால் பூஜை அறையில் வைக்கலாம். பூஜை அறையில் தனியாக ஒரு இடத்த வந்து ஒரு பாக்ஸ் ஃப்ரேம் பண்ணி மேற்கு பார்த்த மாதிரி வைக்கலாம். அது நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தூபம் தீபம்லாம் சூடம்லாம் காட்டலாம், மணர்கள் வைக்கலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் இறைவன் படத்துடன் சேர்த்து உங்களுடைய முன்னோர்கள் படத்தை வைக்கிறது தவறு. அப்படி இருந்தால் அதை மாற்றிக்கோங்க. மேலும் பல ஜோதிட தகவல்களுடன் உங்களை சந்திப்போம். உங்களுக்கும் இது போன்ற ஜோதிடம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தேவைன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் எல்லாருக்குமே தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் உங்களுக்கு நிகழ்ச்சியில் சொல்லுவோம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இதே போன்ற கேள்விகள் இருந்தால் திரையில் தோன்றுகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு இது 3 இம்பார்ட்டன்ட். இது இல்லைன்னா உங்களுடைய கேள்வி நிராகரிக்கப்படும், என் கைக்கே வராது, ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இது 3ம் போட்டு 2 கேள்விகளை மிக துல்லியமாக பதில் அளிக்கும் வகையில் மிக துல்லியமாக கேள்விகள் கேளுங்க, நிச்சயமாக பதில் தருவோம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்கள் ஆதித்யா தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேயர்களே.